Standard First, Subject EVS, Lesson 4, Animals Around Us, Topic Birds, பறவைகள். சில்ட்ரன், நீங்க ஏற்கனவே இந்த பறவைகள் எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஒன்னொன்னா வட்டம் போட்டு காட்டுறேன், அதை சொல்றீங்களா? பீகாக், புறா, டவ், வாத்து, டக், அன்னம், ஸ்வான், கொக்கு, கிரேன், காகம், க்ரோ, சிட்டுக்குருவி, ஸ்பேரோ, ஆந்தை, அவுல், கிளி, பேரட், மரங்கொத்தி, உட்பெக்கர். வெரி குட். எல்லாரும் சூப்பரா சொன்னீங்களே, கிளாப் பண்ணுங்க. பாடி பார்ட்ஸ் ஆஃப் எ பேர்டு. பறவையின் உடல் பாகங்கள். ஹெட் தலை, பீக் அலகு, பாடி உடல், விங் இறக்கை, டெயில் ஃபெதர்ஸ் வால் இறகுகள், ஃபீட் பாதங்கள். Birds are also the part of animals. பறவைகளும் விலங்கினத்தின் ஒரு பகுதிதான். பறவைகள் பல வண்ணங்கள்ல காணப்படும். அதோட ரெக்கைகளும் பல வண்ணங்கள்ல இருக்கும். அது பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். பறவைகள் ஒலி எழுப்பும் சத்தம் கேட்பதற்கு இனிமையா இருக்கும். அதை இப்ப நம்ம கேட்போமா? பீகாக் மயில். இந்த படத்தை பாருங்க. மயில் தொகை எவ்வளவு வண்ணமயமா இருக்கு. மயில் தொகை விரிச்சான்னா கண்கொள்ளா காட்சிதான். நமது நாட்டின் தேசிய பறவை மயில். பறக்கும் பறவைகளில் மிக பெரியது மயில்தான். ஈகிள் கழுகு. அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை எது அப்படின்னா அது கழுகு. 1000 அடி உயரத்துல பறந்தா கூட தரையில ஒரு முயல் ஓடுனா சுலபமா அதை வேட்டையாடிரும். அத்தகைய கூர்மையான கண் பார்வை திறனுடைய ஒரு பறவை கழுகு. பேரட் கிளி. பல வண்ணங்களில் காணப்படும் ஒரு பறவைதான் கிளி. கிளிக்கு நம்ம சில வார்த்தைகள் சொல்லி கொடுத்து பயிற்சி கொடுத்தோம்னா கிளியும் நம்மள மாதிரியே பேசும். அதனுடைய அழகு சிவப்பு நிறத்தில் வளைந்து காணப்படும். டக் வாத்து. வாத்து ஆறு, ஏரி, குளம் போன்ற இடங்களில் வாழ்கிறது. வாத்தின் கால் விரல்களுக்கு இடையே உள்ள தோல் இணைப்பை பயன்படுத்தி வாத்தால் நன்றாக நீரில் நீந்த முடியும். டவ் புறா. புறாக்கள் அறிவார்ந்த பறவையாகும். பறவைகளில் புறாக்கள் மட்டுமே தண்ணீரை தன் அலகால் உறிஞ்சி குடிக்கும். க்ரோ காகம். எல்லா இடங்களிலும் காணப்படும் பொதுவான பறவையாகும். கருப்பு நிறத்தில் காணப்படும். காகம் மக்கள் வாழும் இடங்களில் கூட்டமாக இருந்து கொண்டு அவர்கள் வெளியிடும் குப்பைகளையும் மற்ற வீண் பொருட்களையும் உண்டு நமது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸ்வான் அன்னப்பறவை. இது அழகான வெள்ளை நிற பறவையாகும். பொதுவாக குளிரான நாடுகளிலேயே அமைதியான நீர் ஏரிகளில் வாழ்கின்றன. அவுல் ஆந்தை. இரவில் விழித்திருக்கும் பறவை ஆந்தை. ஆந்தையால் தன் தலையை எல்லா திசைகளிலும் திருப்ப முடியும். காக் சேவல். சேவல் ஆக்ரோஷத்துடன் சண்டையிடும். மேலும் நமக்கு புதிய நாளின் தொடக்கத்தையும் அறிவிக்கிறது. சேவல் அதிகாலையில் எழுப்பும் சத்தத்தை கேட்போமா? கிங்ஃபிஷர் மீன்கொத்தி. பெரிய தலையும் நீண்ட கூர்மையான அலகும் குட்டை கால்களும் சிறு வாள்களும் கொண்டவை. இவை நீர்நிலை அருகில் வாழும் சிறு சிறு மீன்களை பிடித்து உண்கின்றன. இவற்றின் கண்கள் நீருக்குள்ளேயும் வெளியேயும் பார்க்கக்கூடிய அபூர்வ வடிவமைப்பை பெற்றுள்ளது. ஸ்பேரோ சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி ஒரு சிறிய வகை பறவையாகும். இது சாம்பல் மற்றும் வெளிர் பழுப்பு நிறத்தில் காணப்படும். இது தானியங்கள், விதைகள், பூச்சிகள் மற்றும் பல உணவுகளையும் உண்கின்றது. இப்பெல்லாம் நம்மளால சிட்டுக்குருவியை அதிகமான இடங்கள்ல பார்க்க முடியறது இல்ல. நம்ம சிட்டுக்குருவி ஒலி எழுப்பும் சத்தத்தை கேட்போமா? ஹம்மிங் பேர்ட் தேன் சிட்டு. இது மிகச்சிறிய பறவையாகும். சிறகடித்துக் கொண்டே ரீங்கார சத்தத்தை எழுப்பி பூவிலிருந்து தேனை உறிஞ்சும். இப்பறவையால் முன்னோக்கியும்
பின்னோக்கியும் தலைகீழாக கூட பறக்க முடியும். உட்பெக்கர் மரங்கொத்தி. இவை காடுகளிலும் மரங்கள் உள்ள பகுதிகளிலும் காணப்படுகின்றன. மரங்கொத்திகள் மரத்தில் துளையிட்டு அதில் தங்களது குஞ்சுகளை வளர்க்கும். மிகவும் கூர்மையான வலுவான அலகுகளை கொண்ட இந்த பறவைகளுக்கு மரங்களில் வாழும் பூச்சிகளே முக்கிய உணவாகும். Birds have 2 wings, 2 legs and a beak. பறவைகள் 2 இறக்கைகள், 2 கால்கள் மற்றும் ஓர் அலகினை கொண்டுள்ளன. Birds eat with the help of their beaks. They do not have teeth. பறவைகள் தங்களின் அலகுகளின் உதவியோடு உண்ணுகின்றன. இவற்றிற்கு பற்கள் கிடையாது. Birds' legs help them to walk around and run. பறவைகளின் கால்கள் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் பயன்படுகின்றன. Birds can fly. பறவைகளால் பறக்க முடியும். There are some birds that cannot fly. சில பறவைகளால் பறக்க இயலாது. ஈமு, கிவி, penguin, ostrich, நெருப்புக்கோழி. Some birds can swim. சில பறவைகளால் நீந்த இயலும். duck, வாத்து, water hen, நீர்க்கோழி. Swan, அன்னப்பறவை. Thank you.